குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணணும் ரியாக்ஷன் வீடியோ மட்டும் தான் பண்ணோம். ட்ரெய்லருக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர போறாங்க, இந்த படத்தோட கதை ஸ்டோரி வந்து எந்த மாதிரி இருக்கு, படத்துல அஜித் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாரு, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடி வரக்கூடிய ட்ரெய்லர் டீசர் எல்லாம் வந்து பேசியிருப்போம். இது உடனே நம்மளால பண்ண முடியல, இப்பதான் டைம் கிடைச்சது. ஸோ அதை வந்து டீட்டெயிலா பேச போறோம். அதே மாதிரி ட்ரெய்லர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லரோட சம்பவத்தை பத்தி பேசிடலாம். ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸ்ல 32 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து ட்ரெய்லர்லயே வந்துட்டு நம்பர் 1 பிளேஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லியோ படம் 31 மில்லியன் சம்திங் ஏதோ வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ரெக்கார்டை உடைச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நம்ம அஜித் சாரோட ஜிபியு இருக்கு. ஸோ எல்லா ரெக்கார்டையுமே உடைச்சு தும்சம் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும். இன்னைக்கு டீசர் ட்ரெய்லர் ரெண்டுலயுமே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஏகே அவர்கள் தான். இப்ப வந்துட்டு ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கதையை ரிவீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒன்லைனை தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் யூகம் பண்ண முடியாத அளவுக்கு தான் ட்ரெய்லர் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீசர்ல சுத்தமா எதையுமே வந்துட்டு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவரு கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொல்லியிருந்தது, ஒரு அப்பா பையனுக்கான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதை பிரதிபலிக்கும் வகையா தான் இந்த ஒரு டீசர்ல ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் வந்து அஜித் சார் பேசுவாரு. எனக்காக தம்மா விட்டேன், என் ஒய்ஃபுக்காக வந்துட்டு சரக்கு அடிக்கிறத விட்டேன், என் பையனுக்காக வயலன்ஸை விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டுதானே ஆகணும். ஒரு அப்பா வந்து கேங்ஸ்டரா இருந்திருக்காரு, இப்ப வேணான்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப பையனுக்கு ஒரு பிரச்சனை, அதனால வந்துட்டு மறுபடியும் அதுக்காக கேங்ஸ்டரா மாறுறாரு. இதுதான் வந்து படத்தோட ஒன்லைன். இது வந்து ட்ரெய்லர் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும். ஆனா வந்து ஒரு கதையா, ஒரு ஸ்கிரீன் பிளேவா ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படம் வந்து எப்படி கொண்டு போவாங்க, இன்ட்ரோ எப்படி இருக்கும், அடுத்து அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்கும், இன்ட்ரோ போர்ஷன் எதா இருக்கும், கிளைமேக்ஸ் போர்ஷன் எதா இருக்கும், இடையில நிறைய அனிமேஷன் போர்ஷன் எல்லாம் காமிக்கிறாங்களே, அதுல என்ன சம்பவம் இருக்கு, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. கண்டிப்பா வந்துட்டு இன்ட்ரோ அப்படின்றது படத்துல அந்த ஜெயில் சீன் தான். ஜெயில தான் இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு இவர் வந்துட்டு பெரிய ஒரு பணக்காரரா இருக்காரு, ஒரு பெரிய பிசினஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன பிசினஸ் வேணா இருக்கலாம், ஆனா வந்து தவறான பிசினஸ் கிடையாது. இந்த ஒரு ஒரு காட்சியில பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் இங்க நின்றுப்பாரு, அந்த பக்கம் ஒரு கேங் இருக்கும். இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நிறைய கார்லாம் இருக்கும். ஒருவேளை வந்துட்டு கார் தயாரிக்கிற பிசினஸா இருக்கலாம், இல்ல அஜித் சாருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாரு ஆதிக். ஸோ இதுல வந்துட்டு ஒரு ரேசரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி கூட வச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். அதை வந்துட்டு இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்த பிரசன்னாவும் அவர் சுனிலும் கூட பார்த்துட்டு இருக்கலாம். இவர் வந்துட்டு செஞ்ச தவறுக்காக ஒரு கேங்ஸ்டரா இருந்து மனைவி குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பையனுக்காக மாறி இருக்காரு இல்லையா. ஸோ அதனால ஜெயில கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த இன்ட்ரோவை கூட காமிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெயிலையுமே வந்துட்டு கொஞ்சம் போர்ஷன் இருக்கு, ஏன்னா உள்ள ரெடின் கிங்ஸ்ல இருக்காரு, அவர் கூட வந்துட்டு கண்டிப்பா காமெடி போர்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையனை காமிக்கலாம். பிரியா வாரியர் இந்த படத்துல இருக்காங்க. இந்த பக்கம் அர்ஜுன் தாஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கு. அவர் ஒரு பெரிய ஒரு போலீஸ் வண்டி போகும், அதை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. நான் தாண்டா உனக்கு வில்லை, அதுக்குள்ள அவர் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அதுல தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அவருமே ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு, ஒரு பெரிய பணக்காரரா இருக்காரு. அவருக்கும் அவரோட பையனுக்கும் ஏதோ ஒரு விஷயம், அதாவது அவருக்கும் அஜித் சாரோட பையனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ப்ராப்ளம் ஆகுது. பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனையா இருக்காரு. அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு தொழிலுக்கா இருக்கலாம், இல்ல பிரியா வாரியர் இவருக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சியா இருக்கலாம், இல்ல இவர் லவ் பண்ணலாம், ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு தொழில் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை பையன் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மேபி இருந்தா பிரியா இருக்காங்களே அவங்க மூலமா ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்து அது பிரச்சனையாகி அதனால வந்துட்டு இவர் அதுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இவர் தொந்தரவு கொடுக்கலாம். அதுல பெரிய ஒரு காயம் பட்டு ஒரு பெரிய அடிபட்டு தப்பிச்சு வந்திருந்திருக்கலாம். ஏன்னா பிரசன்னா சுனில்லாம் வந்துட்டு கரண்ட்ல இங்கதான் இருக்காங்க, அவங்க கூட காப்பாத்திருக்காங்க, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு சம்பவம் அஜித் சாருக்கு தெரிஞ்சுதான் ஜெயில விட்டு வெளியில வராரு. ஆனா இப்ப வந்து இந்த பையனோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆளு, அப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு சம்பவம் அர்ஜுன் தாஸுக்கு தெரிய வந்துதான் ஜெயில வந்துட்டு அவரை போடுறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஒரு கேங்கா கூட இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருந்தார் இல்லையா. சோ அதனால ஒரு இன்ட்ரோ ஃபைட்டுக்காக வேற ஒரு கேங் வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கூட செட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுதான் அஜித் சார் வந்து ஜெயில இருந்து வெளியே வராரு. நீங்க ஜெயில இருந்து வெளியே வரக்கூடிய அந்த கூட் ஷூட்டா இருக்கட்டும்,
பிளைட்ல இருந்து இறங்கி வருவாரு, ரிசீவ் பண்ணுவாங்க, சுனிலும் பிரசன்னம் ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த கோட் ஷூட்டா இருக்கட்டும், வீட்டுல பையனோட கார்த்திகை மூஞ்சில காயமா இருக்கும், அஜித் சார் கண்ணாடியை கலத்திட்டு பார்ப்பாரு, அப்ப பொருள் கோட் ஷூட்டா இருக்கட்டும். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டுதானே ஆகணும். எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஜெயில இருந்து வெளியே வராரு, பிளைட்ல வந்து இறங்குறாரு, அப்புறம் வந்துட்டு பையனை பார்க்க போறாரு, இப்படிதான் இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் அஜித் சார் வந்து தன் பையனுக்காக இறங்கி அடுத்து என்ன பண்றாரு, அர்ஜுன் தாஸுக்கும் அஜித் சாருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்க போகுது. இது வந்து என்னுடைய யூகம் மட்டும்தான், இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ட்ரெய்லர் டீசர் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ், மோஸ்ட்லி இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே வந்துட்டு காஸ்டியூம் அப்படின்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல பூவா போட்டிருக்கும், ஷர்ட் போட்டிருப்பாரு இல்லையா, எல்லாத்தையுமே மிஸ்யூன்னு சொல்லுவாரு இல்லையா, ஸோ அந்த ஒரு காஸ்டியூமா இருக்கட்டும், அது ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு பார்ல டார்க்னு போட்டிருக்கல, அப்போ ஒரு காஸ்டியூம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கோட் ஷர்ட் போட்டு ஒண்ணு, அப்புறம் வந்துட்டு பிளாக் அண்ட் பிளாக் ஜாக்கெட் போட்டிருப்பாரு இல்லையா, அதுதான் கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கும் இந்த கார்ல வந்துட்டு, அந்த ஒரு காஸ்டியூம். இன்னொன்னு ஒயிட் கலர் கோட் ஷர்ட் போட்டிருப்பாரு, உள்ள ரெட் கலர்ல வந்துட்டு பூ போட்ட ஷர்ட் போட்டிருப்பாரு. இவ்வளவுதான் வந்துட்டு மெயினான காஸ்டியூம் இருக்கு. மற்ற சீன்ல சின்ன சின்ன காஸ்டியூம்ல சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. மெயினா டீசர் ட்ரெய்லர்ல வச்சு பார்க்கும்போது அதுதான் இருக்கும். பிளாஷ்பேக் போர்ஷன்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான். சோ இப்படி இருக்கக்கூடிய அஜித் சார் வந்து ஒரு வந்து பிரச்சனை பண்றாரு. பட் அஜித் சார் யாருன்றது அர்ஜுன் தாஸுக்கு எப்படி தெரியும்? அதாவது பிளாஷ்பேக் போர்ஷன் காமிக்கணும்ல, பிளாஷ்பேக்ல வந்துட்டு அஜித் சார் வந்து தீனா லுக்ல இருக்காரு, பில்லா லுக்ல இருக்காரு, அசல் லுக்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல லுக் காமிக்கிறாங்க இல்லையா. இது எப்படி ரிவீல் பண்ணுவாங்க, யார் சொல்லுவான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அது வந்து அர்ஜுன் தாஸ் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அர்ஜுன் தாஸ் மூலமா தான் நம்ம ஆடியன்ஸ் வந்து அஜித் சார் முன்னாடி என்னவா இருந்தாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நீங்க அந்த டயலாக் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஏகே இப்பதான் அவங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க பெரிய வில்லனாமே அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் கேட்பாரு இல்லையா. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். அவர் மூலமா தான் நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம். அதுலதான் அஜித் சார் வந்து குட்டா இருந்திருக்காரு, ஒரு கேமராமேனா இருந்திருக்கலாம். ஏன்னா அஜித் சார் பர்சனலா போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு கேமரா கையில் வச்சிருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏதாவது ஒரு நல்ல பையனா இருந்திருக்காரு, ஒரு சம் ரீசன்ஸ் வேற வழி இல்லாம அவர் பேடாகக்கூடிய சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம். அது ஒரு கரெக்டான ஒரு கிராஃப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கரெக்டான கதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டுமே ஒரு கதையா இருந்திருக்காது. பிளாஷ்பேக்கு ஒரு கரெக்டான ரீசன், வேலிட் ரீசன் கண்டிப்பா வச்சிருப்பாரு. அதுல இருந்து அவர் வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு பெரிய கத்தி ஒண்ணு வாங்குறாரு இல்லையா. சோ அதுல இருந்து அவர் வந்து பஸ் ஃபைட் வரும், அந்த பஸ் ஃபைட் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆளு அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கத்தி வாங்குறாரு, டாட்டு போடுறாரு, அப்புறம் அந்த பில்லா லுக்ல வராரு, அசல் லுக்ல வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல ரெட் கலர் பூ போட்ட ஷர்ட் போட்டிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே பிளாஷ்பேக்ல வரக்கூடிய போர்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் அந்த ஃபைட் சீன்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அஜித் சார் ஜெயில இருந்து, ஒருவேளை அது பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரலாம், அப்படி இல்லைன்னா டார்க்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, உள்ள கிளப்புக்குள்ள சண்டை வரும் இல்லையா, அது பிளாஷ்பேக்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு அது வரணும், அப்படின்னா இது வரணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அஜித் சாருக்கு வந்து போன் அடிச்சு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய மோதல் தான் படமா இருக்க போது. இன்ட்ரல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மிஸ் யூ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோல் போர்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மேபி வேற ஒரு விஷயமா கூட மாத்தி இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கு. பட் கண்டிப்பா ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படின்றது அந்த ஒரு எல்லோ கலர் கார்ல நிறைய பீரங்கி அதெல்லாம் வச்சு நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைட்டா இருக்கும். இது வரைக்கும் கார் சேசிங் பார்த்திருப்போம். கார் சேசிங்ல இப்ப ரீசெண்டா வர்ற படம் எல்லாத்துலயுமே பயங்கரமான துப்பாக்கி வச்சு ஒரு மாஸ் சீன் கேஜிஎஃப்ல இருந்து வச்சிருக்காங்க. அது அனிமல் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம், கைதி படத்துல பார்த்திருப்போம், எல்லா படத்துலயுமே பார்த்திருப்போம், விக்ரம் படத்துல பார்த்து எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். அதெல்லாம் மீறி நீங்க வந்துட்டு வெறும் துப்பாக்கி வச்சுதான் சுடுவீங்க, நான் கார் ஓட்டிகிட்டே சுடுறேன்ற மாதிரி தான் அந்த ஒரு போர்ஷன் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அது பெரிய பேசுற அளவுக்கு தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன். அவரோட கப்பல்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஃபைட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வந்து ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா அந்த படம் இருக்க போது. முக்கியமா மிகப்பெரிய ஒரு கேள்வி, இதை பேச மறந்துட்டேன், இடையில வந்துட்டு ஒரு அனிமேஷன் போர்ஷன்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வந்துட்டு 2 இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து காருக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, இன்னொன்னு 2 பக்கம் 2 பேரும் கோட் சூட் போட்டு நின்று சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் அஜித். அதுல வந்து நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பா அது அஜித் சார் தான். அது வந்துட்டு பாஸ்பேக் போர்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஹைப் ஏத்துறதுக்காக அது வெறும் அனிமேஷனை மட்டும் வச்சு
ஒரு ஹீரோ உள்ள கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இல்ல அது 2 அஜித்தா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேரை சொல்றாங்க. ஒரு பக்கம் எஸ்டிஆரா இருக்கலாம், ஒரு பக்கம் விஜய் சாரா கூட வந்து அனிமேஷன்லாம் பேசி சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இதுன்னு சொல்றாங்க. பட் யார் அந்த ஹீரோன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஆரம்பத்துல பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 அஜித் இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். பட் நம்ம யூகம் பண்ணது தவறு அப்படின்ற மாதிரி இப்ப இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. பட் ஒருவேளை பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு அஜித்தை காமிக்கிறாங்களோ என்னமோ அப்படின்றது தெரியல. அது அனிமேஷனா தான் இருக்கு. அது யாரு அப்படின்றது என்னால கெஸ் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது வரைக்கும் நீங்க ஏதாவது அனலைஸ் பண்ணதுல இவரா இருக்கலாம் இல்ல இன்னொரு அஜித்தா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் வரப்போது, தாறுமாறான ஒரு படமா இருக்க போது. முக்கியமா இந்த படத்துல இன்னொரு வில்லன் இருக்காரு, அதை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அதையுமே பார்க்கலாம். விஜய் சூர்யா ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ணலாம், இல்ல வேற ஒரு வில்லன் படத்துக்குள்ள இருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அர்ஜுன் தாஸ் மட்டும் பெரிய வில்லனா இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கு மேல சாக்கி செராஃப்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கேரளா ஆக்டர் ஜான் ஏதோ பேர் வருது, ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அது டக்கு நமக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது. ஸோ அவரு இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு இப்படியே இதுவே போதும், 3 வில்லன் இருக்காங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். இல்ல ஒரு வில்லனை சர்ப்ரைஸா வச்சிருக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதுதான் கதையா இருக்க போது, இப்படிதான் இருக்க போது. இது என்னுடைய யூகம் மட்டும்தான். உங்களுக்கு இப்படிதான் இருக்கும்னு தோணல, அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.